மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைகிறது? பாரதி ஸ்ரீதர்மாவிடமிருந்து தொடங்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஆர்த்தி. 7.5 சனி விட்டுருது அப்படின்ட்டுன்னு கண்டிப்பாக உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு சனி பகவான் நல்ல ஒரு திட்டத்தை எல்லாம் வச்சுருப்பார். அண்ட் மற்ற கிரக பயிற்சிகளையும் நம்ம மனசில் கொண்டு பார்க்கும்போது குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு ஜூன் மாதத்துலேருந்து வந்துடுறாரு. வெற்றி மீது வெற்றி என்னை சேருங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இந்த 7.5 சனியினால் விடுவதனால் எதுவும் இல்லை. உங்களுடைய பிளானிங் என்னவோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா சனி பகவான் ஆட்சி கொண்ட இந்த வீட்டில் உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமும் கூடவே இருக்கும். இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு செய்யலாமே அப்படின்றப்போம். ஸோ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அன்றே செய்வது நன்று. செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். பரிகாரம் என்பது மகர ராசி நேயர்களுக்கு தேவையில்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும்பொழுது அதை நீங்கள் செயல்படுத்தி வந்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மிக சிறப்பு. நாங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் மகர ராசிக்கு எப்படி அமைகிறது? மகர ராசிக்கு மிக சிறப்பான காலம் உருவாகுது. அதாவது ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. உபஜயஸ்தானம்னு ஒரு பக்கம் பேர். அப்போ வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அம்மா சொன்ன மாதிரி 7.5 சனி விலகியாச்சே, அதுவே ஒரு பெரிய யோகம். குரு பகவானும் 7ஆம் இடத்துக்கு வராருங்கும் போது கல்யாண செய்தி வரப்போகிறது. குடும்பத்துக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நல்லா கிடைக்கும். எனக்கு இது நாள் வரைக்கும் நான் உழைக்கிற உழைப்புக்கேற்ற வருமானம் எனக்கு இல்லை, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இப்படி எந்த குறைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த குறைகள் நிவர்த்தியாகி நல்ல முறையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போகுது. இந்த மகர ராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பாளிகள். பல நேரங்கள் நம்ம என்ன நினைப்போம், மகர ராசி கும்பராசிலாம் சனி பகவானுடைய வீடு, இவங்க உழைக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் மகர ராசிக்காரர்கள் மிக கடினமாக உழைப்பார்கள், சுறுசுறுப்பானவர்கள், அது ரொம்ப தீவிரமான எண்ணம் கொண்டவர்கள், வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் இது. கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதற்கு என்ன பண்ணணும்னா அடானா ராகத்தில் உள்ள பாடல்களை கேட்கணும். கேட்டாலே வாழ்க்கை இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும். மிக நல்ல முன்னேற்றம், தொழிலின் வளர்ச்சி, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ உண்டு. ரொம்ப நல்லா இருப்பீங்க. மிக சிறப்பு. பீமராஜ் ஐயர் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள், மகரத்துக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைகிறது? மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி முடியுது. 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் வர்றாரு. இந்த காலம் பொற்காலம். இதை பயன்படுத்தி கொள்ளணும். 6 மாதம் 1 வருஷம் படித்தோம்னா ஒரு டிப்ளமோ, ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்றது மாதிரி வரும். 3 வருஷம் படிக்கிறவங்க கிராஜுவேட்டு, 4 வருஷம் படித்தா இன்ஜினியர், 5 வருஷம் படித்தா டாக்டர். மகர ராசிக்காரங்க 7.5 வருஷம் படிச்சிருக்காங்க, 7.5 சனியை முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த 7.5 வருஷத்தில் என்ன படித்தாங்களோ, படிப்பினை வந்ததோ, என்ன அனுபவப்பட்டாங்களோ, எதெல்லாம் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு, ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும், குடும்பம்னா என்ன, பேச்சுன்னா என்ன, நண்பர்கள் யார், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது எல்லாத்தையுமே அப்படியே பின்னாடி போய் யோசித்து கரெக்டாக இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு அவங்க பிளான் பண்ணி என்ன பண்ணாலும் ஜெயிக்கலாம். காரிய ஜெயத்தை தரக்கூடிய காலம். தொட்டதெல்லாம் தொழுங்கும். என்ன முயற்சி பண்ணாலும் 100% வெற்றி கிடைக்கும். கோகுலக்கண்ணன் ஐயா, மகரத்துக்கு எப்படி அமைகிறது? மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி சனி பகவான் இல்லையா, சொந்த வீடுன்னெலாம் பார்க்கல. 7.5 வருஷமாக இவர்களை போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டார். இப்போ பொறுமையாக இருந்தவர்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. காத்திருப்பவர்களுக்கு தான் நல்ல வெகுமதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுத்தவர் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மகர ராசிக்காரர்கள் நம்ம நிலையான உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அங்கீகாரம் இல்லைனாலும் கூட உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ப்ரொமோஷன் இல்லை, பரவாயில்ல உழைக்கிறேன், சம்பளம் இல்லை, பரவாயில்ல உழைக்கிறேன், அடுத்த கட்ட டிரான்ஸ்ஃபர், பரவாயில்ல போயிட்டு வரேன் அப்படின்னு எதை கொடுத்தாலும் இந்த வேலையை காப்பாற்றிக்கணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டு இருந்தார்கள். ஏன்னு சொன்னால் மகர ராசிக்காரர்களுக்கு வேலை பார்க்கலைன்னா அவர்களால் சும்மா இருக்க முடியாது. ஐயா சொன்ன மாதிரி உழைக்கலைன்னா அவர்களால் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு, உழைச்சவர்களுக்கு ஆதாயம்னு ஒன்று கொடுக்கணும்ல. ஏன்னா நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 7.5 ரிலீஃப். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் ஜெயமாகக்கூடிய ஒரு காலம். எக்ஸ்ட்ரா கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, உழைச்சதுக்கான கூலிய கூடியா அப்படின்னு சனி பகவான்கிட்ட இவர்கள் கேட்கக்கூடிய ஒரு உரிமையான காலம்னு சொல்லலாம் மகர ராசி.